மசாஜ் நல்லா இருந்த மாதிரி அதுவும் நல்லா இருக்கும்ல. வேற யாராவது மாமனார் எனக்கு மசாஜ் செய்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் கை தூக்கலாம். தீபாவளி முன்னாடி நாள் நைட்டு நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. அப்படி இன்வைட் பண்ணும்போதே அந்த பாப்பர்ஸ்லாம் வெடிச்சு ஆர்த்தி சுற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். தெரிஞ்சுக்கிட்டியா? காலையில வந்து ஒரு பெரிய சரம் தெருனா அந்த தெரு நீட்டுக்கு சரம் வரும். அப்படி வெடிக்கும் போது அவங்க 2 பேரும் அங்க இருந்து போட்டோ எடுக்கும். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஒய்ஃப் ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி சேர்ந்து வெல்கம் பண்ணணும். அப்புறம் அந்த டே ஃபுல்லா நல்லா விருந்து சாப்பிட்டு பட்டாசு வெடிக்கணும். பரவாயில்ல, தேங்க்ஸ்பா. நான் வந்து மாமியார் வீட்டில் தான் தலை தீபாவளி கொண்டாட போகிறேன். எங்கள் வீட்டில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால அவ்வளோவா பேசுறது இல்லை. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. என் மருமகளுக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன். குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. ஒரு 1 வீக் முன்னாடியே என்னோட ஒய்ஃப் வீட்ல இருந்து வந்து என்ன இன்வைட் பண்ணணும். சும்மா நார்மலா ஃபோன்ல சொல்லிடக்கூடாது, வீட்டில் வந்துட்டு இன்வைட் பண்ணணும். சான்ஸே கிடையாது. 6 o'clock நான் எந்திரிக்கணும். என்னோட மச்சான் வந்து மாமா எந்திரிக்க போறாரு, போடுறா வெடிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்டோட என்ன எழுப்போம். பிரஷ் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு காஃபி கொடுக்கணும். அன்னைக்கு ஃபுல்லாவே ஸ்வீட் தான் சாப்பிட போறோம். அந்த ஸ்வீட்டை ஓவர்லாப் பண்ற மாதிரி அந்த காஃபி இருக்கும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. திருமூர்த்தி அந்த தண்ணி தான் அங்க ரொம்ப ஃபேமஸ். அந்த தண்ணியில வந்துட்டு வெது வெதுப்பா போட்டு வச்சுட்டு என்னை எழுப்பணும். மாறு, இதுக்கு மேல கேட்ட நல்லா இருக்காது. என்னோட மச்சான் தான் வந்து எண்ணெய் தேய்ச்சி, எண்ணெய்னா சும்மா சாதாரணமா இருக்க கூடாது. அந்த எண்ணெயில கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அந்த ப்ரொசீஜரோட. என்னைய அசிங்க பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பேக் டு சாப்பிட போறோம். போயிட்டு தலவாழை இலை, எங்க 2 பேத்துக்கு ஒரே இலையா போடணும், பெரிய இலையா. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், பெரிய லாடு மாதிரி பேசுகிறேன். ஆனா தம்பி நடுவுல கொஞ்சம் ரொமான்ஸ் ஓவரா போச்சு தம்பி. துண்டு அவங்க தான் எடுத்து கொடுக்கணும், அப்புறம் ஒரே இலையில 2 பேரும் உட்காரணும். சார் ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ். எல்கேஜிலேருந்து ஒன்றா படிச்சிருக்கோம் நாங்கள். அப்போ எல்கேஜி படிக்கல இந்த படம் உங்களுக்கு தெரியும்? ஆமாம். காதல்ங்கிறது ஆள் மனசுல அடிச்ச ஆணி மாதிரி, அவன் மரணப்படுக்கையிலே மறக்காது. சார் லவ் மேரேஜ் ரொம்ப ரொம்ப ரகடாக தான் எங்கள் லவ் வந்து சேர்ந்தோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? நானு என் வீட்டுக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பண்ணாங்க தலை தீபாவளி நக்கல்யா அவனுக்கு. இது மாதிரி வேற என்ன உண்மையிலே நடைமுறை கிடையாது. பட்டாசு போட்டு அழைச்சிட்டு வர்றது கிடையாது. பட்டாசு போட்டு அழைக்கிறதெல்லாம் கிடையாது. இடையில பேசப்படாது. விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும், அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். நம்ம ஊர்ல என்ன வழக்கமா தீபாவளின்னு என்ன வைக்கணும், என்ன வைக்கிறது தான். நகை போடுன்னு எப்படி போடுவாங்க எனக்கு தெரியல. நகை என்னன்னு எனக்கு தெரியல. கேம் ஆடுறானுங்க நம்ம கிட்டயே, நம்ம கேம் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். முதல் தீபாவளி நம்ம அவங்க வீட்டில் தான் போய் செலிப்ரேஷன் பண்றோம். அது எப்படி